இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ரெனோவேட்டிங் எமோஷன்ல இன்னைக்கு தேர்ட் எமோஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம துரோகத்தை பத்தி பார்த்திருந்தோம், துக்கத்தை பத்தி பார்த்திருந்தோம். இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹார்ட் ஹார்ட்டட்னஸ், கடினமான இருதயம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைக்கு யாருக்காச்சும் உங்களோட இருதயம் கடினமா இருக்கா? கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸோ இல்லாம ரொம்ப அப்படியே ரோபோட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறோம். நம்மளோட இருதயத்தை அவரு சுகமாக்க போகிறாரு, ஹீல் பண்ண போறாரு. ஓகே, வாங்க இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இன்றைக்கு கூட எங்களோட இருதயத்தை ஆராய்ந்து பாக்குற தேவனே, எங்களோட இருதயம் ஆண்டவரே ராஜா கடினமா இருக்கிறத நீங்க காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இருதயம் எப்படி ஆண்டவரே நவமா இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தினால எங்களை நிரப்புங்க. Lord, remove this heart of stone of Father God Jesus ஆண்டவரே. எங்களோட இருதயத்தை நீங்க ஆண்டவரே இப்பொழுது சுத்திகரித்து அப்பா, நாங்க இப்படியே அப்பா கடினமா எங்களோட இருதயம் இராதபடிக்கு உமக்கு பிரியமானதா இந்த இருதயத்தை நீர் மாற்றுவீராக. அப்பா, எதனால இந்த இருதயம் இவ்வளவு கடினமாக்கப்பட்டிருக்கோ ராஜா உமக்கு தெரியும். அந்த இருதயத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆறுதல் பண்ணுங்க, கம்ஃபர்ட் பண்ணுங்க. அந்த கல்லான இருதயத்தை நீங்க நீக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். சோ இந்த கடினமான இருதயன்றது ஒரு கேன்சர் மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. ஏன் தெரியுமா? நம்மளோட இருதயம் கடினமாச்சுன்னா நம்மளோட லைஃப் மேல ஒரு ஈர்ப்பே இல்லாம போயிடும். ஏதோ வரோம் போறோம், நம்ம யாராவது ஜனங்களை பார்த்தா கூட நம்ம இந்த இரக்கத்தோட எல்லாம் பார்க்க மாட்டோம். ஓ அப்படியா இப்படியா, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஈவன் ஐவ் பின் த்ரூ தட். ஓகே, அது எதனால நம்மளோட இருதயம் அப்படி ஆகப்படுதுன்னா, நம்மளை சுத்தி நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட், இல்ல நம்மளுக்கு நடந்த சில துரோகமோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வளர்ந்த விதமோ, இல்ல நிறைய சில காரியங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க, இல்ல உங்களுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்து வளர்ந்ததுனாலயோ இல்ல உங்களுக்கு ஏற்பட்டதுனாலயோ உங்களோட இருதயம் ஒரு மாதிரி கடினமா இருக்கும், கல் நெஞ்சா இருக்கும். நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அநேகர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, ஏன் உனக்கு இவ்வளவு கல் நெஞ்சு? ஏன் உன்னோட இருதயத்துல ஈரமே இல்லையா? கொஞ்சம் கூடமா இறக்கம் காட்ட மாட்டேன்? ஏன் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராதா? இப்படிலாம் கேட்பாங்க. ஒருவேளை நீங்க அப்படி ஒரு ப்ராசஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இருதயத்தை பார்த்திருக்காருங்க. ஏதோ ஒரு வலி வேதனைனால்தான் நீங்க அப்படி மாறி இருக்கீங்க. இல்லைன்னா நீங்களும் ஒரு நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க, மத்தவங்களுக்கு இரக்கத்தை காமிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் தான். ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால உங்களோட இருதயம் இன்னைக்கு கல்லா மாறி இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு அந்த இருதயத்தை சுகமாக்க விரும்புகிறாருங்க. எதுக்கு சுகமாக்கணும்? நம்மளுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம உடனே டாக்டர் கிட்ட போகணும். அது பரவி அது ஒரு வேர்ஸ் சினாரியோக்கு கொண்டு போறதுக்குள்ள. அதே மாதிரி நான் சொன்னது போல இந்த கல் நெஞ்சுன்றது ஒரு கேன்சரை போலங்க. இதை நம்ம பரவ விட்டோம்னா நம்மளோட கேரக்டரே அது சாகடிச்சிடும். எஸ், வெரி ட்ரூ. ஸோ இன்றைக்கு கூட இந்த கல் நெஞ்சு, இந்த கசப்பு, இல்ல ஒரு கோவம், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நம்ம ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை என்ன பண்ண போறாராம்? முற்றிலுமாக நம்மளை அவர் சுகமாக்க போகிறாராம். நம்மளை உண்மையா சந்தோஷமாக்க போறாராம். ஏன் தெரியுமா? நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கோபப்படுறீங்க, எல்லா எமோஷன்ஸையும் காட்டுறீங்க. ஆனா நீங்க அழுது ரொம்ப நாட்கள் ஆகுது. ஏன்னா அந்த இன்சிடென்ட்னால நீங்க ஒரு மாதிரி அப்படியே ஒரு சர்வைவல் மோட், ஒரு ஃபிளைட் மோட் போயிட்டீங்க. அப்படியே இருக்கேன் பட் நான் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க மனசு விட்டு அழுதே நாட்கள் ஆகுது அந்த ஒரு இன்சிடென்ட்னால. பட் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை டெலிவர் பண்ண போறாராம். நீங்க ஒரு நடமாடும் பணம் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணல. யூ மைட் பி ஃபீலிங் லைக் அ வாக்கிங் டெட், பட் தி லார்ட் இஸ் கோயிங் டு டெலிவர் யூ. அவர் உங்களை முற்றிலுமாக விடுதலையாக்க போகிறாரு. உங்களுக்கு அவரு ஆறுதல் தர போகிறாருங்க. You are not meant to fake it till you make it, but take it to the healer, he will make it. அதாவது நம்ம எல்லாரும் இந்த கோட் கேட்டு போல நம்ம இந்த வாழ்க்கை போற போக்குல அப்படியே போவோம், நம்ம பாட்டு ஃபேக் பண்ணிக்கிட்டே போவோம், அது எந்த ஃப்ளோல போகுது போல. பட் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களை அவர் அழைக்கல. ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களை அழைக்கல. நீங்க இந்த வாழ்க்கை, இந்த வலி வேதனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அவர் சுகமளிக்கிற தேவனா இருக்கிறார்ல, அவர் உங்களோட வாழ்க்கைய மாற்றி அமைப்பார். ஓகேவா? சோ இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்றது என்ன? There's a call to action. அதாவது உங்களோட இருதயம் இன்றைக்கு சுகமாகணும்னா ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க ஹீலர் கிட்ட போகணும். நீங்க ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா என்னோட இருதயத்துல இவ்வளோ பாரம் இருக்கு, இவ்வளோ கோபம் இருக்கு, இவ்வளோ கடினமாக இருக்கு, நீங்க இதை சுகமாக்குங்க. The healing hand of the Lord will touch your heart. தேவனோட சுகம் அளிக்கிற கரம் உங்களோட இருதயத்தை தொட்டு அந்த கல்லான இருதயத்தை மாத்திடும். இப்படி நான் சொன்னனே உடனே நீங்க அப்படியே ஒரு கிராஃபிக் மாதிரி டக்குன்னு டச் பண்ணி
டக்குன்னு அந்த மாதிரி இல்லை. இட் வில் பி அ ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உங்களை சரண்டர் பண்ணுவோம், ஹெல்ப் கேட்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை ஹீல் பண்ணி உங்களை முற்றிலுமாக டெலிவர் பண்ணுவாரு. ஏன் தெரியுமா? அது ஒரு நாள் அவர் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொண்டு போகிறாரு. ஏன்னா he doesn't want to do this miracle instantly. ஏன்னா இன்ஸ்டன்டா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சில டைம் சாப்பிட்ட மாதிரி கூட இருக்காதுல்ல. பட் he wants to do it with so much of effort, with so much of என்ன சொல்றது கான்சென்ட்ரேஷன். அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களை கம்ப்ளீட்டா அதுல இருந்து ஃபுல்லா ஹீல் பண்ண போறாரு. வேருடன் அந்த கடினமான இருதயத்தை பிடுங்கி எடுக்க போகிறாரு. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைதான். ஏசப்பாக்கு நீங்க அந்த டைமை கொடுங்க. நம்ம ஒரு வசனத்தை இப்போ வாசிப்போம். சங்கீதம் 34 4-6 இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். I sought the Lord and he heard me and delivered me from all my fear. They looked to him and were radiant and their faces were not ashamed. This poor man cried out and the Lord heard him and saved him out of all his trouble. தமிழ்ல இப்போ வாசிக்கலாம். சங்கீதம் 34 4-6 வரைக்கும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கங்கள் எல்லாம் நீக்கி ரட்சித்தார். சோ இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னோட பயத்தெல்லாம் நீக்கிட்டு என்னோட முகம் பிரகாசம் அடைய செய்தார் அப்படின்ட்டு. இன்றைக்கு உங்களோட இருதயம் கடினமா இருக்கா? உங்க முகம் ரொம்ப சோகமா இருக்கா? ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை சீரமைக்க போகிறார், மாற்றி அமைக்க போகிறார். அதற்கு நீங்க பண்ண வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தட் இஸ் த கால் டு ஆக்ஷன். வாங்க இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எஸ்அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எங்களோட இருதயத்தை பார்த்தீர், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது கூட தகப்பனே எங்களோட இருதயத்தை நீர் மாற்ற போறதற்காக நன்றி ராஜா. உங்களோட வெளிச்சம் எங்களோட இருதயத்தை, இந்த கடினமான பகுதியெல்லாம் ஆண்டவரே அந்த வெளிச்சமானது ஆண்டவரே ராஜா. அப்பா அங்க அந்த இருதயத்துல பட்டு எங்களோட இருதயத்தை சீரமைக்கட்டும் தகப்பனே ராஜா. நாங்க இப்படி கடினமான இருதயத்தோட வாழ விரும்பல. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.